வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். தமிழகத்தில் மழை நீடிக்கும் என்று வானிலை மையம் தகவல். அக்னி நட்சத்திரம் துவங்கிய நிலையில் பொதுமக்கள் மகிழ்ச்சி. அசாமில் பதட்டம் நீடிப்பு. பலியானோர் உடல்களுடன் கிராம மக்கள் போராட்டம். பாதுகாப்புக்கு உறுதியளிக்க வலியுறுத்தல். லோக்சபா இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டம். நரேந்திர மோடி, ராகுல் பரஸ்பரம் பதிலடி கொடுத்து ஆவேசம். விரிவான செய்திகள். அக்னி நட்சத்திரம் துவங்கியுள்ள நிலையில் தமிழகத்தின் தென் வடபகுதியில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணி நிலவரப்படி இலங்கை சுற்றுப்பகுதியில் தாழ்வு பகுதியாக மாறியுள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன் செய்தியாளர்களிடம் பேசிய போது, இலங்கை சுற்றுப்பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை உள்ளதால் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களிலும் வட மாவட்டங்களில் சில இடங்களிலும் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்தார். வாரம் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தென் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் வட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரின் சில பகுதியில் மழை வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. தமிழகத்தில் கத்திரி எனப்படும் அக்னி நட்சத்திர வெயில் ஞாயிறன்று துவங்கியது. ஆனால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது பொதுமக்களை நிம்மதியடைய வைத்துள்ளது. தென் மாவட்ட மக்களின் கோடை வாசஸ்தலமான கொடைக்கானலில் கடந்த 2 நாட்களாக வெயிலின் தாக்கம் குறைந்து மிதமான சூழ்நிலை நிலவியது. தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை கொட்டி தீர்த்தது. அசாம் முதல்வர் அருண் கோகாய் நேரில் வந்து பாதுகாப்புக்கு உறுதியளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பயங்கரவாதிகளின் தாக்குதலில் பலியானோரின் உடல்களை அடக்கம் செய்ய மறுத்து அப்பகுதியினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அசாமில் பிரிவினையை வலியுறுத்தி போடோ பயங்கரவாதிகள் வன்முறையில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த ஏப்ரல் 24ஆம் தேதி தேர்தல் முடிந்ததை அடுத்து பயங்கரவாதிகளின் வன்முறை தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. தடை செய்யப்பட்ட தேசிய ஜனநாயக போடோலாந்து முன்னணியின் சாங்பிஜித் பிரிவைச் சேர்ந்த 20 முதல் 25 பயங்கரவாதிகள் கடந்த வெள்ளியன்று கோக்ராஜர் பகுதியில் உள்ள பாலாபரா கிராமத்துக்குள் நுழைந்து கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தி வீடுகளுக்கு தீ வைத்தனர். இதேபோல பாக்சா மாவட்டத்திலும் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இதில் 32 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். அசாமில் நடந்து வரும் பயங்கரவாதிகளின் தாக்குதலை அடுத்து கோக்ராஜர், சிராங் மற்றும் பாக்சா மாவட்டங்களில் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டது. பலியானோரின் இறுதிச் சடங்குகளை நடத்துவதற்கு வசதியாக பாக்சா பகுதியில் ஞாயிறன்று காலை 10 மணி முதல் 6 மணி நேரத்துக்கு ஊரடங்கு தளர்த்தப்பட்டது. ஆனால் முதல்வர் தருண் கோகாய் நேரில் வந்து தங்களின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்கும் வரை இறுதிச் சடங்குகள் நடத்த மறுத்து அப்பகுதியினர் போராட்டம் துவக்கி உள்ளனர். பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய பகுதியில் ராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் அசாம் வன்முறைக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தேசிய போடோலாந்து ஜனநாயக முன்னணி மறுப்பு தெரிவித்துள்ளது. இரு மதத்தவர் இடையே மோதலை ஏற்படுத்த மாநில அரசின் அரசியல் சதி நடப்பதாகவும் அந்த அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. வங்கதேசத்தில் குடிபெயர்ந்து அசாம் வரும் முஸ்லிம்கள் போடோ பழங்குடி இனத்தவரின் நிலங்களை ஆக்கிரமிப்பதாகவும் அவர்களை வெளியேற்ற வலியுறுத்தியும் இந்த அமைப்பு போராடி வருவது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுலும் பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடியும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை அடுக்குவதுடன் எதிர்த்தரப்பு குற்றச்சாட்டுக்கு உடனுக்குடன் பதிலடி கொடுத்து ஆவேச பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர். நாடு முழுவதும் 9 கட்டமாக நடக்கும் லோக்சபா தேர்தல் கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. 8வது கட்டமாக நடக்கும் தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் துணைத் தலைவரும் அக்கட்சியின் பிரதமர் வேட்பாளராக கருதப்படுபவருமான ராகுல் கிராமங்களுக்குள்ளும் திடீரென்று புகுந்து பிரச்சாரம் செய்கிறார். ஒரு கிராமத்தில் திடீரென்று காரை நிறுத்திய ராகுல் அங்குள்ள சமோசா கடைக்குள் சென்றார். கடைக்காரரிடம் அப்பகுதியில் உள்ள பிரச்சனைகளை கேட்டறிந்த ராகுல் கடையில் இருந்தவர்களுடன் புகைப்படமும் எடுத்துக் கொண்டார். சமோசாவை கேட்டு வாங்கி சாப்பிட்டுவிட்டு பயணத்தை தொடர்ந்தார். முன்னதாக அமேதியில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் மோடி கடுமையாகவும் கோபமூட்டும் வகையிலும் பேசுவதாக கடுமையாக விமர்சித்தார். सोनिया जी का भाषण आप सुनते हैं, मनमोहन सिंह जी का सुनते हैं, आपको प्यार सुनाई देगा. भाईचारे की हम बात करते हैं, विपक्ष की भी हम बात करते हैं, तो तमीज से हम बात करते हैं, कठोरता नहीं, कठोर शब्द नहीं प्रयोग करते. मगर उनके आप भाषण सुनिए, बीजेपी के भाषण सुनिए, ये दूसरे नए लोग जो आए हैं, पता नहीं नाम भूल गया इनका भाषण सुनिए आप. उनका भाषण सुनिए.
गुस्सा 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 मैं आपको बताता हूं क्यों। ராகுலின் பேச்சுக்கு உத்தரகாண்டில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உடனடியாக பதிலடி கொடுத்தார் நரேந்திர மோடி. சொந்த கட்சிக்காரர்களிடமே கடும் கோபத்துடனும் வெறுப்புடனும் ராகுலின் பெற்றோர் நடந்து கொண்டதாக மோடி குறிப்பிட்டார். राजनीति कौन करता है, दगे की राजनीति कौन करता है, मैं आपको सुनाता हूं। आपके पिताजी श्रीमान राजीव गांधी कांग्रेस पार्टी के महासचिव थे, प्रधानमंत्री रहे थे। एक बार वह आंध्र प्रदेश गए थे और आंध्र प्रदेश में हैदराबाद के एयरपोर्ट पर उस समय के आंध्र के सीएम श्रीमान अंजलिया जी वहां के चुने हुए लोकप्रिय मुख्यमंत्री थे, आपकी पार्टी के थे। आपके पिताजी ने एयरपोर्ट पर सैकड़ों लोगों के सामने उन पर गुस्सा किया था, उनको अपमानित किया था और वे एयरपोर्ट पर रो पड़े थे। तब आपके पिताजी कांग्रेस पार्टी के महासचिव से ज्यादा कुछ नहीं थे। गुस्सा कौन करता है, इसका ये जीता जागता सबूत है। தொடர்ந்து பேசிய மோடி தன்னை பற்றி ராகுல் செய்யும் விமர்சனத்துக்கும் பதிலடி கொடுத்தார். मुझे बताइए भैया, मेरा भाषण सुना आपने? बराबर सुना? क्या मैंने कोई गुस्सा किया है? क्या मैंने किसी की पगड़ी उछाली है? क्या मैंने कोई कागज फाड़ा है? मैंने सरकार का नाम सुना खोला है? फिर भी राहुल भैया कहते हैं कि मोदी जी गुस्सा की राजनीति करते हैं। अरे राहुल भैया, क्या देश के लूटने वालों पर गुस्सा करना चाहिए कि नहीं करना चाहिए? देश को लूटने वालों पर गुस्सा होना चाहिए कि नहीं होना चाहिए? देश को बर्बाद करने वालों पर गुस्सा होना चाहिए कि नहीं होना चाहिए? मां बहनों पर बलात्कार करने वालों पर गुस्सा होना चाहिए कि नहीं होना चाहिए? இறுதிக்கட்ட தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் ராகுல் நரேந்திர மோடியின் பேச்சுக்கள் பதிலுக்கு பதிலடியாக தொடர்கிறது. மத்திய உளவுத்துறை எச்சரிக்கையை தமிழக அரசு அலட்சியப்படுத்தியதாக திமுக பொருளாளர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 1ஆம் தேதி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நடந்த இரட்டை குண்டு வெடிப்பில் சுவாதி என்ற பெண் பலியானார். இதில் காயமடைந்த 14 பேர் ராஜீவ் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று 5 பேர் வீடு திரும்பியுள்ளனர். மீதமுள்ள 9 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமையன்று காயமடைந்தவர்களை திமுக பொருளாளர் ஸ்டாலின் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி அவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உளவுத்துறை அளித்த தகவலை தமிழக அரசு அலட்சியப்படுத்தி உள்ளது என்றும் மத்திய அரசுடன் இணக்கமான செயல்பாடுகளை தமிழக அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் கூறினார். எச்சரிக்கை வந்ததற்கு பிறகு தமிழக அரசு அதில் முழு கவனத்தை செலுத்தி உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் நிச்சயமாக இது போன்ற சம்பவங்கள் தடுக்கப்பட்டிருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு அந்த பணியிலே ஈடுபடவில்லை என்பது வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. அதாவது மத்திய அரசோடு மாநில அரசு பல்வேறு விஷயங்களில் விரோத போக்குவரத்து தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. உளவுத்துறையை பொறுத்தவரையில் தீவிரவாதிகள் அடக்கக்கூடிய வகையிலாவது மத்திய அரசோடு கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலை இருந்திருந்தால் நிச்சயமாக இது தவிர்த்திருக்க முடியும். எனவே இது வேண்டுமென்றே திட்டமிட்டு நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவத்திற்கு நிச்சயமாக இந்த அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைவார்கள் என்று மருத்துவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளதாக ஸ்டாலின் கூறினார். மணல் விலையை 2 மடங்காக உயர்த்தியதை கண்டித்து வெளிமாவட்ட லாரிகள் சிறைபிடிக்கப்பட்டதால் திருச்சியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருச்சி காவிரி கொள்ளிடம் ஆறுகளில் கிளிக்கூடு, கொண்டையம்பேட்டை, திருவளர்ச்சோலை, முசிறி உள்ளிட்ட இடங்களில் மணல் குவாரிகள் உள்ளன. இங்கு தினமும் 1000த்திற்கும் மேற்பட்ட லாரிகள் பொக்லைன் உதவியுடன் மணல் அள்ள மதுரை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. ஆனால் பொக்லைன் இன்றி மணல் அள்ளும் பணி ஜரூராக நடந்து வருகிறது. இந்நிலையில் மணலின் விலை 2 மடங்காக உயர்த்தி விற்பனை செய்யப்படுவதாக தகவல் பரவியது. இதையடுத்து திருச்சி மாவட்ட லாரி ஓட்டுநர்கள் மணல் அல்லாமல் புறக்கணித்த நிலையில் வெளிமா
மாவட்ட லாரிகள் மணலை அள்ளிச் சென்றன. இது தொடர்பாக இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. ஆவேசமடைந்த உள்ளூர் லாரி உரிமையாளர்கள் வெளியூர் லாரிகளை சிறைப்பிடித்ததோடு குவாரி செல்லும் பாதை மறித்து போராட்டம் நடத்தினர். தன்னிச்சையா சுமாரா ஒரு 100 டாரஸ் வரைக்கும் உள்ள இருந்து கொண்டு தம் பண்ணி வச்சுட்டு எந்த விதமான பர்மிஷன் இல்லாம ஒரு பர்மிட் இல்லாம இங்க திருச்சி அதாவது ஸ்ரீரங்கம் தொகுதியில இருந்து மணல் எடுத்து வெளியூர்களுக்கு இரவு 2 மணிக்கு 3 மணிக்கு திருட்டு மணல் கொண்டு போறாங்க. இந்த திருட்டு மணல் கொண்டு போறத எந்த விதமான அதிகாரியும் தடுக்கிறது இல்ல. கோர்ட் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. அதையும் மீறி இந்த ரீச்சை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இயங்கி கொண்டு இருக்கிறது. உயர் அதிகாரி எல்லாத்திலையும் தகவல் சொல்லியாச்சு, எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. பழைய ரேட்டுக்கு மணல் கொடுக்கணும், அந்த ரேட்டு வர்ற வரைக்கும் கோரியை இயங்க நாங்க விட மாட்டோம். அதே மாதிரி பர்மிட் இல்லாம நிக்கிற டாரஸ் லாரி எல்லாத்தையும் எந்த காரணம் கொண்டும் வெளியே போக அனுமதிக்க மாட்டோம். நீதிமன்ற உத்தரவை அதிகாரிகள் அமல்படுத்தும் வரை தொடர் போராட்டம் நடத்தப் போவதாக லாரி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாட்டு வெடிகுண்டு தயாரித்த போது ஏற்பட்ட வெடி விபத்தில் பிரபல ரவுடி படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளான். சிதம்பரம் அண்ணாமலை நகர் அருகே உள்ள ஆட்டோ நகரில் ஓய்வு பெற்ற பேராசிரியர் பன்னீர்செல்வம் வசித்து வருகிறார். 80 வயதுடைய இவருக்கு சொந்தமான மாரியப்பா நகர் தெற்கு குறுக்கு தெரு வீட்டில் அருள் என்பவர் வாடகைக்கு வசித்து வந்தார். அருளின் மனைவி வெளியூரில் தங்கியிருப்பதால் அந்த வீட்டிற்கு வெளிநபர்களின் நடமாட்டம் இருந்துள்ளது. இந்நிலையில் சனிக்கிழமையன்று காலை 10 மணி அளவில் அருளின் வீட்டில் பயங்கர சத்தத்துடன் குண்டு வெடித்தது. 2 கிலோமீட்டருக்கு சத்தம் கேட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்து வந்து பார்த்தபோது அங்கு நாட்டு வெடிகுண்டு தயாரிக்கும் பணியின் போது குண்டு வெடித்தது தெரிய வந்துள்ளது. இச்சம்பவத்தில் அந்த வீட்டில் இருந்த கதவு ஜன்னல் பலத்த சேதமடைந்து அப்பகுதி போர்க்களம் போல் காட்சியளித்தது. அங்கிருந்த கைத்துப்பாக்கி மற்றும் நாட்டு வெடிகுண்டுகளை போலீசார் கைப்பற்றினர். நாட்டு வெடிகுண்டுகளை பிளாஸ்டிக் வாளியில் எடுத்துச் சென்று ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் செயலிழக்கச் செய்தனர். போலீசார் வருவதற்கு முன்னரே நாட்டு வெடிகுண்டு தயாரிப்பில் ஈடுபட்டிருந்தவர்கள் படுகாயமடைந்த திண்டுக்கல் நாகல் நகரை சேர்ந்த பிரபல ரவுடி மோகன்ராமை தனியார் மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு தலைமறைவாகினர். மருத்துவமனைக்கு சென்ற போலீசார் படுகாயமடைந்த மோகன்ராமை சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போலீஸ் பாதுகாப்புடன் அனுமதித்துள்ளனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தப்பியோடியவர்களில் அருளை மட்டும் பிடித்துவிட்டு மற்றவர்களை தேடி வருகின்றனர். மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜயினியில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 15 பேர் உடல் கருகி பலியாகினர். உஜ்ஜயினியில் உள்ள பாட்நகர் பகுதியில் உள்ள தனியார் பட்டாசு ஆலையில் சனிக்கிழமையன்று மாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 குழந்தைகள் 8 பெண்கள் உள்பட 15 பேர் உடல் கருகி பலியாகினர். சம்பவம் குறித்து அறிந்ததும் தீயணைப்பு படையினர் மற்றும் போலீசார் அங்கு விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். உள்ளூர் மக்களும் சேர்ந்து தீயை அணைப்பதிலும் மீட்பு பணியில் உதவினர். பட்டாசு ஆலைக்குள் கருகிய நிலையில் இருந்த 15 பேரின் உடல்களும் மீட்கப்பட்டன. தீக்காயமடைந்தோர் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தீ விபத்துக்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை. இச்சம்பவம் தொடர்பாக பட்டாசு ஆலையின் உரிமையாளர் யூசுப் ஹுசேன் என்பவர் உடனடியாக கைது செய்யப்பட்டார். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் நாட்டு துப்பாக்கிகளுடன் சுற்றித் திரிந்த வேட்டை கும்பலை வனத்துறையினர் கைது செய்துள்ளனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் கடம்பூர், தளவாடி மலைப்பகுதிகளில் முயல், புள்ளிமான், காட்டுப்பன்றி உள்ளிட்ட வனவிலங்குகள் வேட்டையாடப்பட்டு வருகின்றன. இதையடுத்து வனத்துறையினர் பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். சத்தியமங்கலம் வனச்சரகர் சண்முகம் தலைமையிலான வனத்துறையினர் ராமர்போலி வனப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது 8 பேர் கொண்ட கும்பல் துப்பாக்கியுடன் சுற்றித் திரிவதை பார்த்து அவர்களை மடக்கி பிடித்தனர். அவர்களிடம் இருந்து நாட்டு துப்பாக்கிகளை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் இக்கும்பல் வேட்டைக்காக வந்திருப்பது தெரிய வந்தது. கடம்பூர் கொண்டப்ப நாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த பெரியசாமி, ராஜேந்திரன், சாமியப்பன், சடையப்பன், மாதேவன், ஐயப்பன் உள்ளிட்ட 8 பேரை கைது செய்த வனத்துறையினர் அவர்களை நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர். ரோந்து பணி மேலும் தீவிரப்படுத்தப்படும் என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். திருவாரூர் கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகள் ஜெயந்தி விழாவில் தினந்தோறும் பிரபல சங்கீத வித்வான்களின் சங்கீத நிகழ்ச்சி நடந்து வருகிறது. கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகளான தியாக பிரம்மம், முத்துசுவாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரிகள் ஆகியோரின் ஜெயந்தி விழா இசை நிகழ்ச்சி திருவாரூரில் நடந்து வருகிறது. இந்த மும்மூர்த்திகளின் பிறந்த தின நட்சத்திரங்களை குறிக்கும் வகையில் 7 நாட்கள் சங்கீத விழா நடந்து வருகிறது. தினந்தோறும் பிரபல சங்கீத வித்வான்களின் கர்நாடக இசை நிகழ்ச்சி நடந்து வருகிறது. டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம் மற்றும் பாடகி மகதியின் வாய்ப்பாட்டு இசை நிகழ்ச்சி ரசிக்க வைத்தது.
கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி துவங்கிய ஜெயந்தி விழா மே 6ஆம் தேதி வரை நடக்கிறது. கடைசி நாளான மே 6ஆம் தேதி பிரபல சங்கீத ஜாம்பவான்கள் பங்கேற்கும் சங்கீத மும்மூர்த்திகளின் பஞ்சரத்ன கீர்த்தனை நடக்கிறது. தங்கத்தின் விலையில் ஞாயிற்றுக்கிழமை அன்று மாற்றமில்லை. ஒரு சவரன் தங்கம் 22,552 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,819 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 45 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 42,335 ரூபாயாக இருந்தது. கும்பகோணத்தில் 12 பெருமாள்கள் ஒரே இடத்தில் கருட சேவை சாதித்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். சித்திரை மாத வளர்பிறையில் அமாவாசைக்கு பிறகு வரும் 3வது நாளான அக்ஷய திருதியை அன்று கும்பகோணம் மற்றும் அதை சுற்றியுள்ள 12 வைணவ ஸ்தலங்களில் இருந்து 12 கருட வாகனங்களில் பெருமாள் ஒரே இடத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கும்பகோணம் பெரிய தெருவில் இதற்காக அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட பந்தலில் 12 பெருமாள்கள் எழுந்தருளினர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த பக்தர்கள் பெருமாளை வணங்கிச் சென்றனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.